ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோ தாங்க காமிக்க போகிறோம். அது என்ன ஷோனா, ஜம்போ சர்க்கஸ் தாங்க. இது எங்கே நடக்குது, இதோட லொக்கேஷன் எங்கே, டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, ஷோ டைமிங் என்ன, இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்குறாங்க. டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து 350 வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து தேவைப்படாதுங்க. ஒரு நாளைக்கு 3 ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மதியம் 1 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு அண்ட் 7 மணிக்கும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ உள்ள அனிமல்ஸ் வச்சு ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் போனோங்க. உள்ளே போனோடனே டிக்கெட் ப்ரைஸ் தகுந்த மாதிரி ரோவாக அரேஞ்ச் பண்ணி நம்மளை வந்து உட்கார வச்சுருவாங்க. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு அனிமல்ஸ் அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைய வந்து மிஸ் பண்ணாமல் கூட்டிகிட்டு போங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. கரெக்டாக 4 மணிக்கு வந்து ஷோ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜமுனா சர்க்கஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதை விட இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. என்னென்ன வந்து நியூவாக பண்ணாங்கன்னா பீகாக் வச்சு பண்ணுறது, டாக் வச்சு பண்ணுறதுலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஜம்போ சர்க்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்து நடக்குதுங்க. நேரம் போனதே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவங்க ஒவ்வொன்றுமே பண்ணுறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. பாப்கார்ன், ஜூஸ், சம்சா இது எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க. நான் இப்போ தாங்க ஜம்போ சர்க்கஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. முன்னாடியெல்லாம் அனிமல்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இவங்களே வந்து எல்லாமே பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட உயிர் பயம் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க. பார்க்க ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்களுமே ஃபேமிலியோடு போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஜம்போ சர்க்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வெறும் 5 மினிட்ஸ் தாங்க. மொராய் சிட்டி பக்கத்தில் வந்து இந்த ஜம்போ சர்க்கஸ் வந்து நடக்குது. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து 150லேருந்தே இந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 150, 250, 350 இந்த ரேஞ்சஸில் வந்து இருக்குது. 350க்கு வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து கிட்டக்கே நம்ம வந்து உட்காந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இந்த
பைக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக போனாங்க. ரொம்பவே பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சு. என் பையன்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க இதை பார்த்துட்டு. கேர்ள்ஸ் அவ்வளோ பேர் வந்து இந்த சர்க்கஸில் வந்து அவங்க வந்து பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. இன்னும் பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதில் அவர் அப்படியே ஏறி நிற்கிறாரு. கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகாமல் ரொம்பவே நல்லா பண்ணார். நம்மளை வந்து அவங்கள கிளாப் கொடுத்து நல்லா வந்து என்கரேஜ் பண்ணணும். டிசம்பர் 19லேருந்தே வந்து இந்த ஜம்போ சர்க்கஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மி தான். இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காக்காரங்க. இவர் பண்ணது ரொம்பவே எனக்குலாம் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கவே. எப்படி இப்படி பண்ணுறாருன்னு அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன். அப்படியே பாடியவே ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வளைஞ்சு பெண்ட் பண்ணி அவர் வந்து பண்ணார். இது பொம்மை இல்லைங்க, உள்ளுக்குள்ளே வந்து அவரும் மனுஷன்தான். இந்த சைக்கிள் ரேஸ் மாதிரி போகிறது சூப்பராக இருந்துச்சு அவங்க பண்ணது எல்லாமே. இவங்க வந்து ஹெட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பு வச்சு காலாலே அப்படியே தூக்கி போட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 தான் அவங்க வந்து ஸ்லிப் ஆச்சு. அதுக்கப்புறமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. இந்த டாகுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவர் என்னென்னு சொல்கிறாரோ அதுபடி கரெக்டாக அதை வந்து பண்ணுதுங்க. ரொம்பவே என் பையன்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணான். தலையில் வந்து குடை இதெல்லாம் மாட்டிட்டு பேக்கையும் மாட்டிட்டு அவ்வளோ அழகாக பண்ணுது.
இந்த ரிங்குக்குள்ள வந்து அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாருங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.